சவுலுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். நீ அமலேக்கர் மேலே இரக்கம் வைக்கக்கூடாது. தேவன் என்னைக்குமே ஒரு காரியத்தை இரக்கம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை அப்படியே முழுசும் கீழ்ப்படியணும். இந்த 3 விதமான கூட்டத்தாரை பார்க்கிறோம். ஒன்று காசா, 2வது காத்து, 3வது அஸ்தரோத். இந்த 3ஐயும் மீதியாக வைத்ததுனால பின் நாட்களில் இது எப்படி வேதனையாய் மாறியது நீங்கள் வாசிக்கலாம். சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது காசா பட்டணத்து வேசி. இது யார் பண்ண தப்பு? முற்றிலும் அழிக்காமல் சங்கரிக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தாரை மாத்திரம் விலக்கி வச்சிட்டாங்க. அந்த சின்ன பலவீனம் தானே, சின்ன ஒரு காரியம் தானே அப்படின்னு ஒதுக்கி வைக்கும்போது அந்த இடத்துலதான் வந்த பலவானாகிய சிம்சோனை அவனுடைய பலத்தை உறிஞ்ச, அவனுடைய அழைப்பை நஷ்டப்படுத்த, அவன் மேல வைத்திருக்கிற தேவ திட்டத்தை கண்ணை குருடாக்கி அவனை முற்றிலும் நிர்மூலமாக்கியது இந்த காசா பட்டணம். ஒரு பங்கை மீதியாக வைத்தார்கள். தேவன் சொன்னார், நீ முற்றிலும் அழிக்கணும். முற்றிலும் அழிக்க மனசு இல்லை. தேவ சமூகத்துக்கு வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், ஆவிக்குரிய மாம்சமான காரியங்கள் முற்றிலும் அழிக்கப்படணும். அதான் கீழ்ப்படிதல். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உண்டானாதான் சபையானது கிருபையின் மேலே கிருபை பெற்று தேவ சாயலை அடைய முடியும். அல்லேலூயா. 2வது பார்க்கும்போது காத். அதில் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 14 யார் வாரா? காத் ஊரானாகிய கோலியாத்து. பெரிய உருவமா வருது, என்ன பயமுறுத்துது. ஏன் பயமுறுத்துது? நீ யோசுவாவே நீ என்ன செய்யல, அந்த காத்துல கொஞ்சம் பகுதி மீதியா வச்சிட்ட. அது இன்னைக்கு பயங்கரமா வல்லமை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. அழிக்க வேண்டியதை தேவ பலத்தை கொண்டு, கீழ்ப்படுதலை கொண்டு அழிக்க வேண்டிய காரியத்தை அழிக்கணும், ஒழிக்க வேண்டிய காரியத்தை ஒழிக்கணும், விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டுவிடணும். இது எல்லாம் கண் சாடையா விடுவோம் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு கோலியாத்தா மாறும். சவுல் பெரிய யுத்த வீரன் தான், ஆனால் கோலியாத்துக்கு முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்கினாங்க. காரணம், யோசுவா செய்த சின்ன தவறு. சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில நீங்காத கண்ணீரையும் கவலையும் வேதனையும் தடுமாற்றங்களையும் உண்டு பண்ணும்.